நம்மோடு தற்போது இணைகிறார் அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இந்த தலைப்பில் நகைக்கடன் ரிசர்வ் வங்கியினுடைய வரவு விதிகளை பற்றி வங்கித்துறை 2 ஆளுமைகள், வங்கித்துறையினுடைய பொறுப்பாளர்கள் மட்டுமில்ல மேனேஜர்களாக இருந்தவர்கள் மற்ற ஆடிட்டர்லாம் இருக்காங்க. நீங்கள் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்க? என்ன விவகாரம்? இப்பொழுது புதிதாக அரசு இந்த டெக்ளரேஷன் எந்த அடிப்படையை எடுத்துக்கொள்ளும்? முதல்ல நம்ம ஏன் வங்கிகளை எக்கோ அடிக்காது கொஞ்சம் சரி பண்ணி வங்கிகளை ஏன் நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறதா முதல் விஷயம். முதல் தனியார் அணுகாமல் ஏன் நம்ம நகை கடன் வச்சு வங்கில அணுகிறோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம நம்பலாம், அங்க போய் வங்கியில நம்மளோட நகை பாதுகாப்பாக இருக்கும், குறைவான வட்டி, நமக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க ரொம்ப, நம்ம ஒரு 11 மாசம் கழிச்சு நம்ம அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். இந்த சட்ட விதிகள் ஏன் வருகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஒரு 2-3 விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும். ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, தங்க நகை கடன்கள் பெறுவதற்கும் அதனை மதிப்பிடுவதிலும் குறைபாடுகள் உள்ளன. வாடிக்கையாளர் இல்லாமல் தங்கத்தை மதிப்பிடுறாங்க. சார் கூட சொன்னாரு, இது நிறைய அவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு கோல்டு பத்தி என்ன தெரியும், மேக்ஸிமம் என்ன தெரியும், எவ்வளவு ரூபா கொடுக்கலாம் தெரியுமே தவிர மதிப்பிடுதல் அப்படிங்கிற பிரச்சனை. தங்க நகை கடன்களில் தொடர்ச்சியான கண்காணிப்பு இல்லாமை, வாடிக்கையாளர் பணம் செலுத்த தவறினால் நகைகளை ஏலம் விடுவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, இந்த விஷயங்களுக்கெல்லாம் இதை கொண்டு வர்றாங்க. பாண்டியன் சார் டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை யாருக்கு எதிராக கொண்டு வருகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறார்களா அல்லது நடுத்தர ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அந்த டிமானிட்டைசேஷன் இருக்கலாம் அல்லது இப்ப கொண்டு வந்த அந்த தங்க நகை விதிகளாக இருக்கலாம். 2 இடத்திலும் பாதிக்கப்படுபவர்கள் வேறொரு செக்டார் தான். டிமானிட்டைசேஷன் அந்த ரிச் வில் கிரை, ரிச் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போர் தான் கடைசி வரைக்கும் அழுதாங்க. ஏடிஎம் வாட்ஸ்அப்ல நின்று ஒரு 4-5 பேர் எவ்வளவு பேர் இறந்து போனதை நம்ம பார்த்தோம். 4000 2000 எவ்வளவு கஷ்டப்படுங்கிற பார்த்தோம். அதே மாதிரி இந்த விதிகளை, தங்கத்தை யார் ஏமாத்துறாங்க, யார் குறைச்சு மதிப்பிடுறாங்க, யார் பேங்க் இல்லாம என்பிஎஃப்சி எல்லாம் யார் ஏமாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வேற ஒரு செக்டாரா இருக்காங்க. ஆனா இது யாரு கை வைக்கிறாங்கன்னா, நடுத்தர ஏழை மக்களை கை வைக்கிறாங்க அப்படிங்கறத பிரச்சனை. எக்கோ மட்டும் சரி பண்ணுங்க சார். ரொம்ப சார் எக்கோ கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, சரி பண்ணிடுவாங்க, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே. இன்னொன்னு, இப்ப இருக்கிற நடைமுறை நம்ம பேசுவோம். நடைமுறையில இன்னைக்கு இப்போ எங்க வீட்லயும் நம்ம நகை கடையெல்லாம் வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம். ஒரு 11 மாதம் கழித்து நம்ம என்ன பண்றோம்னா, வட்டி ஓகே 1 லட்ச ரூபா வச்சிருக்கோமா, அதுக்கு என்ன வட்டி வருதோ வட்டியை மட்டும் வச்சுட்டோம். பேங்க் ஓகே மேடம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க, ஓகே சார் கண்டினியூ பண்ணிக்க. இப்படிதான் இந்த ப்ரொசீஜர் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் ரொம்ப நாளாவே மாறிடுச்சுங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப ஆர்பிஐ செப்டம்பர்ல கொடுத்த சுற்றறிக்கைங்கிறது ரொம்ப நாளா இருக்கிற சுற்றறிக்கை தான். ஆனா நாங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்க நீங்க வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு போங்க அப்படிங்கறதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு இது. ஆனா இன்னைக்கு இதை ஸ்ட்ராங் பண்றாங்க. இல்ல, நீங்க என்ன பண்ணணும், 1 லட்ச ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கியா, 1 லட்ச ரூபாய் கட்டு, 1 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்காவது கட்டு, மறுபடியும் நீ அடுத்த நாள் மறுபடியும் உன்னுடைய நகையை அடகு வச்சுக்கோ. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த 1 லட்ச ரூபாய் நான் யார்கிட்ட போய் வாங்குவேன்? ஒண்ணு மீட்டர் வட்டி போடுறவங்கள்ட்ட வாங்கணும், இல்ல 3% வட்டி 4% வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட. அவங்க தான் அவசரமா வேணும். இதுல போய் நான் மறுபடியும் சிக்கிக்கிட்டேன்னா, நான் 1 வருஷமா என்னோட வட்டியை குறைச்சு நகை கடன் வச்சு நான் வட்டியை குறைக்கிறேன்னு சொன்னது இல்லையா, அதெல்லாம் போயிடும். அவசரத்துக்கு இன்னைக்கு வட்டிக்கு யார் கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு வேணும், 2 லட்ச ரூபாய் வேணும், 3 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன், 5 லட்ச ரூபாய் வேணுங்க, நான் உங்களுக்கு 3% வட்டி கொடுக்குறேன். எத்தனை பேர் நம்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கிறது. அந்த இடத்துலதான் நம்ம ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இஷ்யூவை இவங்க சரியா அட்ரஸ் பண்ணாது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த விதிகள் அவசியம் இருக்கிறதா கேட்டால், ஜெகதீஸ்வரன் சார் சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. சரி சார். சார் அந்த போனது பேசணும் இல்லையா, அந்த விதிகள் குறித்து பேசும்போது இதுல 2 எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் சொல்றேன். ஒருத்தர் ஒரு பேங்க்ல, குறிப்பிட்ட பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன சார் இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நான் முழுசா பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கணுமா? அப்ப ஒரு பேங்க் மேனேஜர் சொல்றாங்க, இல்ல மேடம் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, முன்னாடி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. இது ஏன் சொல்றேன்னா, இந்த பக்கம் ஒண்ணு சொல்றோம் இல்லையா, நீங்க கடன் வாங்குறதுக்கு நீங்க உங்களோட நகை என்ற ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி சொல்றோம் இல்லையா. நீங்க செய்திகளை வரும்போது அது ரிசிப்ட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சார் சொல்லும்போது செல்ஃப் டிக்ளரேஷன் இருந்தா போதும்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு பேங்க் மேனேஜர் சரியாக நடந்து கொள்வாரா? நான் சொல்றது ஒரு கார்பரேட்டுக்கு அவர் எப்படி நடந்துக்குவாருன்னு நான் சொல்லிட்டேன். ரொம்ப சாதாரண ஒரு நபர் போறாரு, நான் இல்லங்க என்கிட்ட நான் அடகு வைக்கிறேன், ரிசிப்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா,
இல்ல நாங்க அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷனை ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் அடிவாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு பார்வை என்ன அடிக்கிற இந்த மாதிரி விதிகள்லாம் ஸ்ட்ராங் பண்ண ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இல்ல வர்ற செய்திகளோட தன்மை என்பது இல்ல பேங்க்ல நம்ம போக போக இந்த நகையை அடகு வைக்க முடியாது, நம்ம அவசரத்துக்கு பணம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அது நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் நான் பார்க்கிறேன். சரி, சிறப்பு.